பண்றச்சே, அந்த வாமனாவதாரம் பண்றச்சே மகாபலியினிடத்துல யாசகம் வேண்டி 3 அடி மண் கேட்டு அவன் 2 அடியினால பூலோகம் பூர்த்தியும் ஆகாயத்தில் இருக்கக்கூடிய மேலோகம் பூர்த்தியும் அளந்து கொடுக்க 1 அடியினால கொடுக்க முடியலையேன்னு வருந்தி கைகூப்பி பெருமாளை சரணடைய அந்த வாமனாவதாரம் தன்னுடைய திருவடியை எடுத்து அந்த மகாபலி மேல அப்படி வச்சு அவனுடைய தலையை அளந்ததான ஒரு பூமி பாது. அப்பேற்பட்டதான பூமி, இந்த பூமிக்கு தான் சித்தாசிரமம்னு பேரு. நாம இங்கதான் யாகம் பண்ண போறோம்ங்கிறாராம். ராமன் தெரியாத மாதிரி யாரோ வாமனாவதாரம் பண்ணது வேற யாரோ மாதிரி தான் வேற யாரோ. அப்படியா அப்படியா அடியே அப்படின்னு கேட்டுக்கிறான் ராமன். ஒன்றும் தெரியாதவன் போலே அப்படியே நாடகம் ஆரம்பிச்சுட்டுன்னு அர்த்தம். அதனால ஒன்றும் அறியாதவன் போலேன்னு எழுதுறான். எதுவும் அறியாத மாதிரி கேட்டுக்கிறானோ. கேட்டின உடனே யாகத்தை பண்ணணும்னு ஆரம்பிக்கிறா. யார் யார் வராங்கிறா. அந்த தாடகைக்கு 2 மாரீச்ச சுபாகுன்னு 2 பேர். அவளும் வருவா. அவளும் வந்து இந்த யுத்தத்தை கெடுப்பா. யாரையும் வந்து நீ தாட்சிணியம் பார்க்காம அடிச்சுடு, வதம் பண்ணிடுங்கிற. பேசிகிட்டே இருக்கும் பொழுதே அந்த நாற்றம் நாற்றம் தெரியுது. அந்த வாசனை அந்த நாற்றம் தெரிஞ்சு ஓடி வரா தாடகை. இவள் தான் தாடகைங்கிறான். இவள் தான் தாடகை. உடனே இவ பெண்ணுன்னு நினைக்காத, வதம் பண்ணிடுங்க. உடனே ராமபிரான் காலட்சேபம் பண்ணவர் இல்லையா வசிஷ்டத்தை. முதல்ல நீங்க ஒரு பெண்ணை போய் நீங்க இந்த மாதிரி வதம் பண்ண சொல்றேடே, கத்திரிய தர்மத்தில் அப்படி கூடாதுன்னு சாஸ்திரமாச்சேன்னு. உடனே விஸ்வாமித்திரர் சொல்றாரு, அப்பா ராமா நீ கேட்கறது நியாயம்தான். பெண்ணா இருந்தா பரவாயில்ல, இவ ராட்சசி. பெண்ணல்ல ராமா, இவ ராட்சசி. அது மட்டும் இல்லாம இவளை வதம் பண்ணதுனால எத்தனையோ பேர் கேவமா இருக்க போறா. அதனால நீ பண்ணலாம் அப்படிங்கிறத சொன்னாலாம். நீங்க வேற எதுவும் நீ எனக்கு சொல்ல வேண்டாம். ராமபிரான் சொல்ற, எங்க அப்பா புறப்படும் பொழுது என்ன சொன்னாரு தெரியுமா? பித்ரு வச்சன நிர்தேசாத் பித்ரு வச்சன கௌரவாத் வச்சனம் கௌசிகஸ்யேதி கர்த்தவ்யம் அவிசங்கயா. அப்பா என்ன சொன்னார் தெரியுமா? வசிஷ்டர் எப்படி நினைப்பையோ அந்த மாதிரி நினைச்சுக்கோ ராமா. இவரை வந்து ஆச்சாரியனா நினைச்சுக்கோ. அவரிடத்துல விதேயனாயுது அப்படின்னு என்ன அர்த்தம்னா விதிச்சதை செய்யுன்னு அர்த்தம். அவர்கிட்ட விதேயனாயுது அப்படின்னு சொல்லிட்டேன். நீங்க இந்த பிரமாணம் எல்லாம் கொடுக்க வேண்டாம், உத்தரவு மட்டும் கொடுங்க, நான் வதம் பண்ணி விடுறேன். அதனால உடனே அந்த தாடகை வந்த உடனே தாடகை அடி வதம் பண்ணுன்னு ஆச்சரியமா பானத்தை எடுத்து விடுறானா. இந்த பானத்தை பத்தி கம்மநாட்டாழ்வார் அனுபவிக்கிற. சொல்லுக்கும் கடிய வேக சுடுசரம் கரிய செம்மல் அல்லோக்கும் நிறத்தினால் மேல் விடுதலும் பயிரக்குன்ற கல்லோக்கும் நெஞ்சில் தங்காது அப்புறம் கழன்று கல்லா புல்லற்கு நல்லோர் சொன்ன பொருள் என போயிற்று அன்றே. சொல்லுக்கும் கடிய வேக, சொல்லுக்கும் கடிய வேக. இப்ப அடியன் சொன்ன உடனே உங்க காதுல எல்லா காதலையும் உடனே விழுது. இன்னைக்கு சொன்ன அப்புறம் நாளை காத்தால அந்த காதல விழுந்தது அப்படின்னா அவருடைய சுவாரஸ்யமே போயிடும். அதனால சொல்லுக்கும் கடிய. ராமனுடைய பானம் எப்படி இருக்குமா? இதை விட வேகமா இருக்குமா? இப்ப நான் சொன்ன உடனே காதல விழுது இல்லையா, இதை விட வேகமா அந்த பானம் போய் அடிச்சுடுமா. அதனாலதான் சீதா கல்யாணம் நம்ம சொல்ல போறப்ப அனுபவிக்க போறோமே அந்த இடத்துக்கிட்ட வந்தாச்சு. அப்போ அது அந்த தனுசை எடுத்தது கண்டனர், இட்டது கேட்டனர் எழுதினர். அது எடுத்ததுதான் தெரியும். உடனே அது நான் அவ்வளவு செகண்ட்ல நான் ஏத்ததான் உடனே அது பானம் இந்த தனுசு உடஞ்சி போயிடுது. அந்த மாதிரி அப்படி நடந்து சொல்லியோ இங்கே அந்த மாதிரி அந்த பானம் என்ன பண்ணுமா? சொல் ஒக்கும் கடிய வேக, அந்த வேகமா போய் அடிச்சுடுமா. சுடுசரம் அந்த பானம் சுடுமா. அந்த சுடுசரம் கரிய செம்மல். ஆனா ராமனுடைய வார்த்தை சுடாது. கரிய செம்மல் சியாமள வர்ணத்தருடையவன் இல்லையா, அதனால ஆச்சரியமான பெருமாளா. அதனால கரிய செம்மல். அவன் எப்படி இருக்க நிறம்? அந்த தாடகைக்கு நிறத்தை சொல்றச்சே அல்லுக்குங்கிற. இருட்டுன்னா ஒரு பயம் இருக்கும் இல்லையா, கும்மிருட்டா நான் போக மாட்டேன் அப்படிங்கிறான். கும்மிருட்டா இருக்கும் அந்த சந்துக்கு போக மாட்டேங்கிறது குழந்தை. அந்த கும்மிருட்டுன்னு அப்படி பயத்தை கொடுக்கக்கூடிய இருட்டும் அந்த மாதிரி இருட்டு இல்லை. இந்த இருட்டு இவனுடைய நீலமேக சியாமலன் எப்படின்னா அந்த கருமையான மேகம் எப்படி அப்படி சேர்ந்து குளிர்ச்சியான காற்றை வீசும் பொழுது அந்த மயில் சொல்லக்கூடிய பாகவதான்னா அந்த மேகத்தை பார்த்து அப்படி அகவிண்டு, அகவுதல்னு சொல்றோம் இல்லையா, அந்த மயில் அகவிண்டு தன்னுடையதான அந்த தோகையை விரிச்சு எப்படி ஆடுமோ, சந்தோஷத்தை காண்பிக்குமோ, அந்த மாதிரி சியாமளவர்ணன் ராமனா. அதனால அந்த நிலை மாதிரி இல்லைன்னுட்டா. ரெண்டு கருப்பு தான், கருப்புல வித்தியாசம் உண்டுங்கிறார் கம்பநாட்டாழ்வார். அதனால அல்லோக்கும்
அல்லுக்கும் நிறத்தினால் மேல் விடுதலும் வைத குன்ற